இன்றைய வகுப்புக்கு. ஓகேவா? குட் ஈவினிங் சார். ஓகே ஷாரா, குட் ஈவினிங். எங்க இருந்து வாரீங்கம்மா? பாலமுனை. ஓகேம்மா, ரைட். நியூ ஜாயினா? இன்னைக்கா வரீங்க? ஓகேம்மா, ரைட். ஓகே, நம்ம குறிப்பிட்ட அளவு பாடங்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு போவோம். ரைட். நம்ம கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்துறை மற்றும் நிறைவேற்றுத்துறை, அதே போல நீதித்துறை தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். அதை விட சேர்த்து பார்க்கலாம். என்ன, சட்டத்துறை தொடர்பான சட்டத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதே போல நிறைவேற்றுத்துறை தொடர்பான செயற்பாடுகள் மற்றும் நீதித்துறை தொடர்பான செயற்பாடுகளை கடந்த வகுப்புல கலந்துரையாடி இருந்தோம். ரைட். அப்ப இந்த வகுப்புல நீங்க பார்க்கலாம், வந்து புதிய ஒரு விடயத்தை வந்து நம்ம கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது பார்க்கலாம், வந்து அரசாங்கத்தின் வகைகள் என்று நான் பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசாங்க முறைகளின் வகைகள் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய வகைகள் போன்ற பகுதியை தான் வந்து பார்க்க போகிறோம். பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். ஓகே இசாரா, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதா? நான் பேசுறது கேட்குதா? ஆம் சார். ஓகே, ரைட். அப்போ நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம் அரசாங்கத்தினுடைய வகைகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்க முறைகளின் வகைகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். சரியா? அப்போ தற்கால அரசுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அரசு செயற்படுகின்ற முறைகளுக்கு அமைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாக வகைப்படுத்துகிறாங்க. நவீன காலத்துல செயற்படும் அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது செயற்படுகின்ற வகைக்கு அமைவாக ரெண்டு வகைப்படுத்துறாங்க. ஒன்று பார்க்கலாம், வந்து பாராளுமன்ற அரசாங்க முறை, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அரசாங்க முறை. அப்ப தற்கால அரசுகளில் செயற்படுத்தப்படும் அரசாங்க முறை அடிப்படையில வந்து நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். மிக முக்கியமானது ஒன்று பார்க்கலாம் பாராளுமன்ற அரசாங்க முறை, இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அரசாங்க முறையா காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பாராளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு சொன்னா என்ன விடயம், எது பற்றி சொல்லி பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம், இந்த பாராளுமன்ற அரசாங்கம் சொன்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? பார்க்கலாம் பிள்ளைகள். பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களால், சரியா, மக்களால் குறித்த கால எல்லைக்காக தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தாலும் பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்று துறையினராலும் சுயாதீனமாக நீதித்துறையாலும் உருவாக்கப்படும் அரசாங்கம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து பாராளுமன்ற அரசாங்கம் தொடர்பான ஒரு வரைவிலக்கமாக நம்ம பார்க்கலாம். நீங்க பாருங்க, மக்களால் குறித்த கால எல்லைகளாக தெரிவு செய்யப்படும். அதாவது பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடம் அது ஒரு 4 வருட காலம் இப்படித்தான் பாவம் இருக்கும். சரியா? அவங்க தொடர்ச்சியான செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதற்கு இடையில என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல பாராளுமன்றங்களை கலைக்கின்ற தன்மையை பார்க்கலாம். அப்ப குறித்த கால எல்லையாக தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தாலும் பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படும் நீதித்துறையாலும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படும் நீதித்துறையாலும் சுயாதீனமாக, என்னது, பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்றுத்துறையாலும் சுயாதீனமான நீதித்துறையாலும் உருவாக்கப்படும் அரசாங்கம். அப்ப இங்க நீதித்துறையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சுயாதீனமான முறையில இயங்க வேண்டும். சரியா? ஒரு அரசாங்கத்துல வந்து நீதித்துறையானது சுயாதீனமான முறையில இயங்குனா தான் என்னது, அது மக்களுக்கு வந்து நன்மையை தவிர மக்கள் வந்து என்ன செய்யலாம், நீதித்துறை மீதான நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னு சொன்னா நீதித்துறை என்ன செய்யும், நம்பிக்கை இழந்து போகிறோம். ஓகே பிள்ளைகள், இப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பார்லமெண்ட் அரசாங்கம்னு சொன்னா மக்களால் குறித்த எல்லையாக தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள், அதாவது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள். அடுத்து பிரதிநிதிகளை கொண்ட பார்லமன்றம், பார்லமன்றத்தால் தெரிவு செய்யப்படுகின்ற நிறைவேற்றுத்துறை, அதே போல சுயாதீனமாக நீதித்துறையாலும் உருவாக்கப்படுகின்ற அரசாங்கம். இந்த பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு பவிஹரன் ஐமன் வந்து ஐமன் வணக்கம். கேதிஸ்
குட் ஈவினிங் ஐமன். கேரிஸ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே ரைட். அப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது பார்லமெண்ட் அரசாங்க முறை என்றால் என்ன போன்ற விடயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்புறம் அதில் 3 விடயங்கள் உள்ளடக்கி. ஒன்று, மக்களால் குறித்த எல்லையாக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளை கொண்ட பார்லமெண்ட். 2வது, பார்லமெண்டத்தால் தெரிவு செய்யப்படுகின்ற நிறைவேற்றுத்துறை. 3வது பார்த்தீங்கன்னா சுயாதீனமான நீதித்துறை. இது 3ஆலும் உருவாக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை சொல்றாங்க பார்லமெண்ட் அரசாங்க முறைன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு வழங்குச்சா? உங்களுக்கு இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறைன்னு சொன்னா உங்களுக்கு வழங்குச்சா? ரைட். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளை கொண்ட பார்லமென்றம், பார்லமெண்டத்தால் தெரிவு செய்யப்படுகின்ற நிறைவேற்றுத்துறை, சுயாதீனமான நீதித்துறை. இதால உருவாக்கப்படுகின்றதுதான் அந்த அரசாங்கம்னு சொல்றாங்க. ரைட். இப்ப பாவப்பள்ளியில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையில் பாத்தீங்கன்னு சொன்னா அது நிறைவேற்றுத்துறை உறுப்பினர்கள் வந்து நேரடியாக என்ன செய்வாங்க, பார்லமெண்டத்தின் பிரதிநிதிகளிலிருந்து தெரிவு செய்யப்படுவாங்க. அது மிக முக்கியமானது. இதனால் நிறைவேற்றுத்துறையினர் பாத்தீங்கன்னா நேரடியாக பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். விளங்குதா? அப்ப பார்லமெண்ட் அரசாங்க முறையில வந்து இந்த நிறைவேற்றுத்துறையினர் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்றுத்துறை உறுப்பினர்கள் அதாவது என்ன செய்வாங்க, நேரடியான முறையில பார்லமெண்ட் பிரதிநிதிகள் இருந்து தெரிவு செய்யப்படுவாங்க. பார்லமெண்ட் பிரதிநிதிகள்ல இருந்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து நிறைவேற்றுத்துறை அந்த அதிகாரிகள் உறுப்பினர்கள் அதாவது பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவாங்க. சரியா? இதனால் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க நேரடியான முறையில என்ன செய்யணும், பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டி ஏற்படும். இது மிக முக்கியமானது. சரியா? அப்ப இதற்குமே பாத்தீங்கன்னா பார்லமெண்ட் அரசாங்க முறை வந்து பொறுப்பு கூறல் அரசாங்க முறைன்னு சொல்லலாம். இருக்கு பார்லமென்றம் அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர், அதாவது பொறுப்பு கூறும் அரசாங்க முறை. இது முக்கியமானது. என்ன பிள்ளைகள், பார்லமெண்ட் அரசாங்க முறையில நிறைவேற்றுத்துறை உறுப்பினர்கள் வந்து நேரடியாக பார்லமெண்ட் பிரதிநிதிகள் இருந்து தான் தெரிவு செய்யப்படுவாங்க. அப்ப நிச்சயமா என்ன செய்யணும், பார்லமெண்டத்துக்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டி வரும். சரியா? ரைட். இதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த பிரதமர் உள்ளிட்ட என்ன அமைச்சரவை குழு இருப்பாங்க. சரியா? இவங்க பாத்தீங்கன்னா தங்களது நிறைவேற்று கருமங்கள் தொடர்பாக பார்லமெண்டத்திற்கு கூட்டாக பொறுப்பு கூறல் அவசியம். அப்ப பிரதமருடைய தலைமையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அமைச்சரவை குழு இருக்கும். சரியா? அந்த குழு இருக்கும். அவங்க என்ன செய்யணும், அப்ப அவங்க நேரடியா என்ன செய்யணும், பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். பார்லமெண்டத்துக்கு வந்து நேரடியான ஆட்சி விடயம் தொடர்பாக நேரடியா என்ன செய்யணும், அவங்க பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும், கூட்டாக பொறுப்பு கூற வேண்டும். சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இருந்து அதாவது எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகள் பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் என்ன நடக்கும், அரசாங்கம் தோல்வியுறுகிற சந்தர்ப்பம் வரும். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தை தோல்வியுறை செய்யலாம் ஆற்றல் சட்டத்துறைக்கு உள்ளது. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து முறையான விதத்துல வந்து பொறுப்பு கூறவில்லை என்றால் என்ன செய்யும், அந்த அரசாங்கம் வந்து தோல்வி அடைய செய்கின்ற ஆற்றல் என்ன செய்யுது, சட்டத்துறைக்கு உள்ளதுன்னு சொல்லப்படுகின்றது. ஓகேவா? அப்ப இந்த பகுதி உங்களுக்கு வழங்கிச்சா? உங்களுக்கு ரைட். கேதிஸ் வந்திருக்காரு என்ன? ரைட். சாரி, தர்சன். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே ஓகே, நான் பார்த்துட்டு வரோம். ரைட். பாருங்க பிள்ளைங்க, இப்ப 2 விடயங்கள் பார்த்தோம். சரியா? 2 விடயங்கள் பார்த்தோம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறை பார்த்தோம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறை என்றால் அரசாங்க முறைன்னு சொன்னா அது என்ன விடயங்கள்னு பார்த்தோம். அப்ப மக்களால் என்ன நடக்குது, குறிப்பிட்ட கால எல்லைக்குள் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த பிரதிநிதிகளை கொண்ட பார்லமெண்டத்தாலும் பார்லமெண்டத்தால் தெரிவு செய்யப்படுகின்ற நிறைவேற்றுத்துறையினாலும் சுயாதீனமான நீதித்துறை, இது 3ஆலும் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா பார்லமெண்ட் அரசாங்கம். சரியா? அடுத்து
இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையில நிறைவேற்றுத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் தான் என்ன செய்வாங்க, நேரடியான முறையில தேர்வு செய்யப்படுகின்றார்கள். சரியா? அப்ப என்ன செய்யறவங்க பாராளுமன்றத்துக்கு நேரடியாக பொறுப்பு கூற கடமைப்பட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, பிரதமர் உட்பட்ட ஒரு அமைச்சரவை அமையணும்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், பிரதமர் உள்ளிட்ட அந்த குழுவால, அமைச்சரவை குழுவால இந்த அரசாங்கம் அமைய பெற்றிருக்கும். எனவே என்ன செய்யறவங்க நேரடியான முறையில பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும், அரசாங்கம் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டும். அவர்களுக்கு அரசாங்கம் தொடர்பாக பொறுப்பு கூற முடியாத சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் என்ன செய்யணும், அவங்க அந்த ஆட்சி வந்து தோல்வியுறுகிற சந்தர்ப்பத்தை நம்ம வந்து அவதானிக்கலாம். ரைட். அப்ப 2 விடயம் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். இந்த 2 விடயமும் உங்களுக்கு விளங்குச்சா? கிளியர்னா சொல்லுங்க, அடுத்த பகுதி போவோம். Sure, okay, sir. ஓகே சார். ஓகே ரைட். அப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள் போகலாம். கொஞ்சம் அதை நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் பிரிச்சு தனித்தனியா வச்சு விலகிக்கொள்ளணும். ரைட். இப்ப பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையில வந்து இரு நிறைவேற்று பிரிவுகள் இருக்கு. இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 நிறைவேற்று பிரிவு இருக்கு. ஒன்று பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா எனது, அதாவது நாம நிர்வாகி அப்படிங்கிற பாத்தீங்கன்னு சொன்னா பேரளவில் நிர்வாகம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேரளவுல நிர்வாகம். சரியா? இது உண்மையான நிர்வாகம். சரியா? அடுத்தா பாத்தீங்கன்னு சொன்னா உண்மை நிர்வாகம். அப்ப பேரளவில் நிர்வாகம் சொன்னா நாம நிர்வாகம், இது பிரதமரால் தேர்வு செய்யப்படுவாரு. உண்மை நிர்வாகம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையை சொல்றாங்க. அதான் உண்மை நிர்வாகம்னு சொல்கின்றார்கள். சரியா பிள்ளைகள்? நீங்க பார்க்கலாம் வந்து பெரிய பிரித்தானியா. சரியா? பிரித்தானியாவோட பாத்தீங்கன்னு சொன்னா பேரளவுல வந்து நிர்வாகம் வந்து முடியாரு, அரசன் அல்லது அரசு இருப்பாரு. அங்க வந்து அரசன் அல்லது அரசி தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேரளவில் நிர்வாகம் இருப்பாங்க. அவங்க அரசன் அரசியா இருப்பாங்க, ஆனா நிர்வாகம் அவங்க செய்ய மாட்டாங்க. நிர்வாகம் யார் செய்வா? அங்குள்ள பிரதமர் தான் மேற்கொள்வார். அப்ப சம்பிரதாய ரீதியான முறையில் வந்து இது பின்பற்றப்பட்டு வருது. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவில் வந்து கட்டாயம் அரசன் அரசியல் இளவரசர்கள் இருப்பார்கள். சரியா? ஆனா அவர்கள் நேரடியான முறையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிர்வாகத்துக்குள் தலையிட மாட்டாங்க. அப்ப அதற்கு தனியா என்ன செய்வாங்க, பிரதமர் இருப்பாங்க. அது வந்து நாம நிர்வாகின்னு சொல்றது. அவங்க எப்படி இருப்பாங்க, பெயரளவுல இருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து பார்க்கலாம் வந்து பார்லமெண்ட் அரசாங்க முறையில் பாத்தீங்கன்னா பேரளவான நிர்வாகி யாரு, பிரதமரால் தெரிவு செய்யப்படுவார். சரியா? இத்தகைய பேரளவான நிர்வாகி தன்னுடைய அதிகாரங்களை என்னது பிரதமரின் ஆலோசனைப்படியே செயற்படுத்த வேண்டும். அவர் என்ன செய்யணும், பிரதமருடைய ஆலோசனையின் பேர்ல தான் அவர் செயற்படுத்தணும். அவரால் சுயாதீன முறையில வந்து செயற்பட முடியாது. சரியா? பிள்ளைகளப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா? ரைட். அப்ப நம்ம வந்து இந்த நாம நிர்வாகி அதே போல பேரளவான நிர்வாகம் தொடர்பா பார்த்துக்கிட்டு வரோம். ரைட். அப்ப இந்த பகுதி வந்து மிக முக்கியமானதை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையின் பண்புகள். சரியா? பார்லமெண்ட் அரசாங்க முறை இயல்புகள் அல்லது பண்புகள் சொல்லி பார்ப்போம். ஓகே ரைட். பார்ப்போம் வந்து இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையில வந்து இந்த பண்புகள் தொடர்பா பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையினாலே நிறைவேற்று அதிகாரம் கையாளப்படும். அப்ப இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையினாலே நிறைவேற்று அதிகாரம் கையாளப்படும். அப்ப பார்லமெண்ட் அரசாங்க முறைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்லமெண்டத்துல வந்து பிரதமர் தான் என்ன செய்வாரு, பொறுப்பு கூறக்கூடியவரா இருப்பாரு. சரி? அப்ப பிரதமர் தலைமையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்ப பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் கையாளப்படும். பெரும்பாலும் தீர்மானங்களை எடுக்கின்ற விடயங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தான் கையாளுவார்கள். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு காணப்படும். அதாவது சட்டத்துறைக்கும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பு, அதிகாரத்துக்கும் சட்டத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா நெருங்கிய ஒரு தொடர்பு காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கு ஊடாக நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படும். சட்டத்துறை ஊடாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா நிறைவேற்றுத்துறை செயற்படும்.
ரைட். அதோட பார்க்கலாம் வந்து நிறைவேற்று அதிகாரமானது அதன் நடவடிக்கை தொடர்பான சட்டத்துறைக்கு கூட்டாக பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பாங்க. அப்ப நிறைவேற்றுத்துறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் நடவடிக்கைக்கு கூட்டான முறையில பொறுப்பு கூறணும். சட்டத்துறையினரால் நிறைவேற்று அதிகாரத்தை பதவியிலிருந்து நீக்க முடியும். சட்டத்துறையினரால் நிறைவேற்று அதிகாரத்தை என்ன செய்யணும், பதவியிலிருந்து நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சரியா? அப்ப இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேரளவில் நிர்வாகம் மற்றும் உண்மை நிர்வாகம் என 2 பிரிவுகளை நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா? அதுல மிக முக்கியமானதான் பார்த்தீங்கன்னு சொன்னா பார்லமெண்ட் அரசாங்க முறையினுடைய இயல்புகள் தொடர்பா பார்த்தோம். அது திரும்பி பார்ப்போம். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிலே நிறைவேற்று அதிகாரம் கையாளப்படும். அவங்க தான் என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை வந்து கையாளக்கூடிய திறமை படைத்தவர்கள் யாரு, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை சார்ந்த குழு. சரியா பிள்ளைகள்? 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படும். சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டதான் அவன் என்ன செய்யறான் வந்து அவனோட வேலைகளை வந்து சிறப்பான முறையில செயற்படுத்த முடியுமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கு ஊடாக நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படும். சட்டத்துறை ஊடாகத்தான் என்ன செய்வாங்க, அந்த நிறைவேற்றுத்துறையை தெரிவு செய்வார்கள். ரைட். அடுத்து பார்க்கலாம் வந்து நிறைவேற்று அதிகாரமானது அதன் நடவடிக்கை தொடர்பான சட்டத்துறைக்கு கூட்டாக பொறுப்பு கூற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சட்டத்துறையினரால் நிறைவேற்று அதிகாரத்தை பதவியில் இருந்தும் நீக்க முடியும். அப்ப நம்ம இப்ப பார்த்த விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா பார்லமெண்ட் அரசாங்க முறையினுடைய இயல்புகளை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட் பிள்ளைகள்? அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் தொடர்பா உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓ சார். உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா என்ன பார்த்தோம்? சும்மா சொல்லுங்க. நீ புக்ஸை பார்த்து சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. என்ன 2 விடயங்கள் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் பார்லமெண்ட் அரசாங்க முறை பார்த்தோம். 2வது பார்த்தோம் ஜனாதிபதி அரசாங்க முறை. அப்போ பார்லமெண்ட் அரசாங்க முறை தொடர்பாக தான் என்ன இருக்கும் இப்ப பார்த்து கொண்டு வாரோம். அது தொடர்பாக சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்லலும்? அதாவது நீங்க விளங்கி கொண்ட விடயங்கள் சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன விஷயம் விளங்குனுச்சு அது சொல்லுங்க. பவியரன் சொல்ல முடியுமா? சார், மக்களால் குறித்த கால எல்லைக்காக தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தாலும் பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்றுத்துறையாலும் சுயாதீனமான நீதித்துறையாலும் உருவாக்கப்படும் அரசாங்க முறை பாராளுமன்ற அரசாங்க முறை எனப்படும். ஓகே. அதுல வந்து சார் பாராளுமன்ற அரசாங்க முறையானது 2 நிறைவேற்று பிரிவுகளை கொண்டிருப்பதை காணலாம். அவை பேரளவு நிர்வாகம், உண்மை நிர்வாகம். ஓகே, வெரி குட். பாராளுமன்ற அரசாங்க முறையில் பேரளவிலான நிர்வாகி வந்து பிரதமரால் தெரிவு செய்யப்படுவார். ஓகே. பேரளவிலான நிர்வாகி தன்னுடைய அதிகாரங்களை பிரதமரின் ஆலோசனைப்படி நிறைவேற்றுவார். சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு காணப்படும் சார். ஓகே, அது பார்லமெண்ட் அரசாங்க முறையினுடைய பண்புகள்ல பாக்குறோம் என்ன? ஓகே, ரைட். நன்றி பவிகரன். ரைட், பவிகரன் வந்து நம்ம பார்த்த 3 விடயங்களை வந்து மிக சுருக்கமான முறையில சொல்லியிருந்தார். அப்ப நீங்க உள்வாங்கி கொள்ற விடயங்களை நீங்க என்ன செய்யணும், திரும்ப உங்களுக்கு சொல்ல முடியுமா என்று பார்க்கணும். அப்ப 2 விடயங்கள் 3 விடயங்கள் தான் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தோம் வந்து இந்த அரசாங்க முறையினுடைய வகை பார்த்தோம். அது பார்லமெண்ட் அரசாங்க முறை, ஜனாதிபதி அரசாங்க முறை பார்த்தோம். 2வது பார்த்தோமா அந்த பார்லமெண்ட் அரசாங்க முறை என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுல வந்து மக்களால் குறித்த கால எல்லையாக தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை கொண்ட பார்லமெண்டத்தாலும் பார்லமெண்டத்தால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்று துறையாலும் சுயாதீனமான நீதித்துறையாலும் விளங்குதா உருவாக்கப்படும் அரசாங்க முறை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறைன்னு சொல்லி அவங்க இலகுவான முறையில சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பொறுப்பு குரல் தொடர்பான விடயங்களை சொல்றாங்க. எனவே நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுத்துறை என்ன நேரடியான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டு இருக்கின்றது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே வந்து பார்லமெண்ட் அரசாங்க முறையானது 2 பிரிவா பார்க்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேரளவிலான நிர்வாகம், அதாவது நாம நிர்வாகம்னு சொல்றாங்க. சரியா? 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மை நிர்வாகம் என்று
பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம் வந்து இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையினுடைய பண்புகள் தொடர்பா அங்கே நம்ம இறுதியாக பார்த்தோம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? விளங்காடி சொல்லுங்க, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். இப்ப நம்ம பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி அரசாங்க முறை தொடர்பா பார்த்தோம். அப்ப 2 விடயங்கள், ஒன்று பார்லமெண்ட் அரசாங்க முறை, இரண்டாவது வந்து சனாதிபதி அரசாங்க முறை. கரெக்ட். இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறோம் வந்து இந்த ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு சொன்னா என்றால் என்ன, அல்லது ஜனாதிபதி அரசாங்க முறை தொடர்பாக நம்ம பார்க்கலாம். ரைட். இதுல பார்க்கலாம் பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள், நாட்டினுடைய நிர்வாக அதிகாரங்கள் யாப்பு ரீதியாக தனியொரு நபரான சனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பின், விளங்குதா, அதனை சனாதிபதி அரசாங்க முறை என சொல்லலாம். விளங்குச்சா? நீங்க வந்து சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள், ஒரு நாட்டினை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக அதிகாரங்களை யாப்பு ரீதியாக தனியான நபரிடம், சரியா, தனியொரு நபரிடம். இப்ப ஜனாதிபதி ஒரு நாட்டுல ஒருத்தர் தானே இருப்பாரு, ரைட். அப்ப தனியா ஒரு நபரிடம், அதாவது ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பின், சரியா, அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அரசாங்க முறை என்று சொல்லலாம். இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகே, சிம்பிளா வச்சுக்கொள்ளலாம். எப்படி? ஒரு நாட்டின் நிர்வாக அதிகாரங்களை யாப்பு ரீதியாக தனிநபரான ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சரியா. இப்ப பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கானர், அந்த பேராசிரியர் வந்து கானர் சொன்ன அந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போகின்றோம். அது சொல்லலாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து, அதாவது அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களும், பவிஹரன் அதை வாசி சொல்லலுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். எது சார்? அதாவது பேராசிரியர் கானர் இருக்கார் இல்லையா, பேராசிரியர் கானர் சொன்ன அந்த கூற்று சொல்லுங்க பாப்போம். அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் குவிந்துள்ளதோடு ஓர் அரசியல் யாப்பின் மூலம் ஜனாதிபதி பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டும் தமது கொள்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லாததும் ஜனாதிபதி சுயாதீனமான நிலைப்பாடுள்ளதுமான ஓர் ஆட்சி முறை ஜனாதிபதி ஆட்சி முறையாகும். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர் காரணம் சொன்ன அந்த கூற்று, அதாவது அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் குவிந்துள்ளதோடு, அப்ப அவரோட பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து அதிகாரங்களும் என்ன செய்யும்? அவரிடம் குவிந்து காணப்படுகிறது. அடுத்து ஒரு அரசியல் யாப்பின் மூலம் ஜனாதிபதியின் பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டும், அப்ப அங்கே ஒரு அரசியல் யாப்பு மூலமாக அந்த ஜனாதிபதி பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற பொறுப்பிலிருந்து என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட்டும், அதாவது கொள்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லாததும். அப்ப அவர் என்ன செய்யணும்? பார்லமெண்ட்ல இருந்து விடுவிக்கப்பட்டது ஒருவராக இருப்பாரு, தனது கொள்கைகள் தொடர்பாக பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லாத ஒருத்தராக இருக்காரு, சரியா. அப்ப ஜனாதிபதி சுயாதீனமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளதுமான ஒரு ஆட்சி முறை. அப்ப இங்க ஜனாதிபதி அவர் தான் எடுக்கிற தீர்மானம், ஆனா பார்லமெண்டம் எதுவுமே அவர் வந்து கேட்க மாட்டாரு, சரியா பிள்ளைகள்? விளங்குச்சா உங்களுக்கு? அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் குவிந்துள்ளதோடு, அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து விதமான அதிகாரம் என்ன செய்யுது? அவரை மையப்படுத்தி தான் காணப்படுகின்றது, ரைட். அப்ப அதை ஒரு பாயிண்ட்ஸா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் யாப்பின் மூலம் ஜனாதிபதி பார்லமெண்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டும், அதனால ஒரு பார்லமெண்ட பொறுப்புல என்ன செய்யறாரு? விடுவிக்கப்படுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தமது கொள்கைகள் தொடர்பாக, தனது தீர்மானங்கள் கொள்கைகள் தொடர்பாக என்ன செய்யணும்? பார்லமெண்ட பொறுப்பு கூற தேவையில்லாததும், அவர் என்ன செய்யணும்? பார்லமெண்டத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லாததும் ஜனாதிபதி சுயாதீனமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளதுமான, அப்ப என்ன செய்யணும்? ஒரு சுயாதீனமாக எடுக்கின்ற தீர்மானங்களை தெரிவிக்க முடியும் ஒரு ஆட்சி முறை தான்
ஜனாதிபதி ஆட்சி முறைன்னு சொல்லி பேராசிரியர் கார்னர் சொல்கின்றார். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சா பிள்ளைகள்? ஓ சார். ஐமான், கேதிஸ், தர்சன், பவையரன், ரைட். அப்ப சார். நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள். பார்த்தோம்னா இந்த ஜனாதிபதி அரசாங்க முறையில் வந்து விசேடமான பண்புகள் தொடர்பாக நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேவா? அப்ப ஜனாதிபதி அரசாங்க முறையை தொடர்பாக பார்த்தோம். அதில் உள்ள சில பண்புகளை பார்க்கலாம். ரைட். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஜனாதிபதி அரசாங்க முறையினுடைய அந்த தன்மை தொடர்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட். அது மிக முக்கியமானது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி முறையின் இயல்புகள், அதாவது நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியால் கையாளப்படும். இது மிக முக்கியமானது. அந்த அதிகாரத்தை வந்து அந்த அதிகாரத்தை, அதாவது நிறைவேற்று அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கையாளக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி. அவர் தான் அந்த அதிகாரத்தை கையாளக்கூடியவர். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே சேமை தொடர்பு காணப்படும். அவர் சட்டத்துறை அதே போல நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சேமை. அண்மைனா அருகில, சேமைனா என்ன? அந்த ரெண்டு மேலையும் ஒரு கேப் ஒன்று இடைப்பட்ட ரீதி காணப்படுகின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறையும் நிறைவேற்று அதிகாரமும் ஒன்றிலிருந்து ஒன்று சுயாதீனமாக தெரிவு செய்யப்படும். சட்டத்துறையும் நிறைவேற்று அதிகாரமும் ஒன்றிலிருந்து ஒன்று சுயாதீனமாக தெரிவு செய்யப்படும். அல்லது சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே பரஸ்பர தங்கியிருப்பு கிடையாது. சரியா? அதாவது பொறுப்பு கூற வேண்டியது இல்லை. இரண்டாவது, சட்டத்துறையில் நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. சரியா? அப்ப இந்த விடயங்களை தான் பார்க்கலாம். வந்து ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய இயல்புகளை நம்ம வந்து இந்த இடத்துல ரைட். அப்ப ஜனாதிபதி ஆட்சி முறையின் இயல்புகள் தொடர்பாக சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வராங்க? யாருக்கு சொல்ல இயலும்? சொல்ல இயலுமா? ஐமன்? ஜனாதிபதியால் கையாளப்படும். அடுத்து, நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே சேமியான தொடர்பு காணப்படும். சட்டத்துறையின் நிறைவேற்று அதிகாரமும் ஒன்றிலிருந்து ஒன்று சுயாதீனமாக தெரிவு செய்யப்படும். சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே பரஸ்பர தங்கியிருப்பு கிடையாது. சட்டத்துறையினால் நிறைவேற்றப்படும் அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. ரைட். அப்ப குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதாவது வந்து ஜனாதிபதி ஆட்சி முறையுடைய இயல்புகள் தொடர்பாக சில விடயங்களை நம்ம வந்து இங்கே பார்த்துருந்தோம். அப்ப அந்த அதிகாரத்தை வந்து கையாளுகின்ற பொறுப்பு முக்கியமாக என்ன செய்யுது? ஜனாதிபதியில தான் காணப்படுகின்றது. அதே போல இந்த சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா சேமை அதிகமான தூரம் காணப்படுகின்றது. ரைட். அப்ப அது ஒரு விடயமா பார்க்கலாம். அடுத்து, சட்டத்துறையும் நிறைவேற்று அதிகாரமும் என்ன செய்யுது? ஒன்றிலிருந்து ஒன்று சுயாதீனமாக தெரிவு செய்யப்படுது. சுயாதீனமா, ஒன்றை ஒன்று தங்கியிருக்காம சுயாதீனமா. அடுத்து பார்க்கலாம், சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுக்கும் அதிகாரங்களுக்கு இடையிலே பரஸ்பர தங்கியிருப்பு கிடையாது. சரியா? சட்டத்துறையால் நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய முக்கியமான பண்புகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? நம்ம அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? இது வரைக்கும் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளங்கியதா? ஓகே, ரைட். இது முக்கியமான விடயம். அடுத்து பார்க்கலாம் வந்து சட்டத்துறையால் நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்த முடியாத நாடுகள் அதாவது வந்து ஐக்கிய அமெரிக்கா, இலங்கை, இந்த ரெண்டு நாடுகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறையினால் என்ன செய்யுது? நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்த முடியாத இரண்டு நாடுகளை நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறையால் நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்த முடியாம இருப்பதை நம்ம பார்க்கலாம். ரெண்டு நாடுகள் வந்து ஐக்கிய அமெரிக்காவும் இலங்கையும். சரியா? இப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று ஜனாதிபதி பதவி உருவாக்கப்பட்ட ஆண்டு
அதாவது அதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை இல்ல. 1978ஆம் ஆண்டு தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இலங்கையை பொறுத்தவரை தம்பி, நிறைவேற்று அதிகாரம் உள்ள முதலாவது ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லலுமா? பிள்ளைகள் சொல்லலுமா? யாருக்கு கேளும்? பவிஹரன் சார் கட்சி தான் சார் தெரியும். என்ன கட்சி? லங்கா சமசமாஜ கட்சி. இல்ல அது வந்து பழமையான கட்சி. இப்ப நான் கேட்கிறேன், 1978ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக நிறைவேற்ற அதிகாரம் உள்ள கலாநிதி ஜனாதிபதி முறை. இன்னும் பெரேரா. இல்ல அதாவது இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதி தெரியுமா? ஸ்ரீமா பண்டாரநாயக. இல்லப்ப அவங்க வந்து முதலாவது பிரதமர். சரியா? அதாவது முதலாவது பெண் பிரதமர் தான் அவங்க. விளங்குதா? ஸ்ரீமா பண்டாரநாயக்க வந்து இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமர். இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதியை பார்த்தீங்கன்னு சொன்னா வில்லியம் கொப்பெல்லாவ அவர்கள். சரியா? அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா பேரவையில் தான் ஜனாதிபதியா இருந்தாரு. அப்ப நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா 1978ஆம் ஆண்டு. இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி வந்து JR ஜெயவர்தன அவர்கள். பிள்ளைகள் அப்போ உனக்கு கேட்கலாம், அதாவது இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதி யாருன்னு சொன்னா வில்லியம் கொப்பெல்லா அவர்கள். இலங்கையுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி யாருன்னு கேட்டா திரு JR ஜெயவர்தன் அவர்கள் தான் வந்து நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியா. என்னவா ஜனாதிபதி பேர்? ஓ ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம், ஆனா முதலாவது வந்து 1978ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக வந்தவங்க JR ஜெயவர்தனைய பார்க்கின்றோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா ரணசிங்க பிரேமதாச. அதன் பிறகு குறிப்பிட்ட காலப்பகுதியில் TB விஜயதுங்க கிட்டத்தட்ட 3 மாத காலப்பகுதியில் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 93ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் இறக்கிறார். தற்கொலை குண்டுத்தாரினால் வந்து என்ன செய்தார், அவர் வந்து இறக்கப்படுகின்றார். அதன் பிறகு குறுகிய காலத்துக்குள்ள என்ன TB விஜயதுங்க அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியாக இருக்கிறார். அதன் பிறகு சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்கள். நீங்க சொன்னீங்களே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கன்னு சொல்லி, ரைட், ஸ்ரீமாவோ பண்டாரநாயகனுடைய மகள் தான் சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்கள். அப்ப அவர்கள் வந்து அடுத்ததாக TB விஜயதுங்கக்கு அடுத்ததாக தெரிவு செய்யப்படுகின்றார். அவர் இருமுறை ஜனாதிபதி பதவி வகிக்கிறார். சரியா? அவர் 2 தடவை வந்து ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். 94 ஆண்டு கால பகுதியில் அவர் ஜனாதிபதியாக வரார். பிறகு வந்து 2004 வரைக்கும் அவர் இருக்கிறார். அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் ஏன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தடவை வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 2015-16ஆம் ஆண்டு கால பகுதியில் திரு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்து ஜனாதிபதியா பதவி வகிக்கிறார். இவங்க நான் சொல்லிட்டு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதிகள். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மைத்திரிபால. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் வந்து பதவிக்கு வாராங்க. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 2.5 வருட காலமாக பதவியில் இருக்கின்றார். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவர் பதவி துறக்க வேண்டிய நிலை ஏற்படுது. அதன் பிறகு அந்த குறுகிய காலத்துல திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பதவி வகிக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் பகுதியில் இருக்கிறார். அதன் பிறகு வந்து மீண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து பதவி வகிக்கின்றார். இப்ப நான் சொன்ன அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையின் கீழ் வந்தவர்கள். ஓகே பிள்ளைகள், சாப்ப பவேரன் சொல்லலுமா அவங்களுக்கு? முதலாவது ஜனாதிபதி யாரு? முதலாவது நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி யாரு? சார் அதுதான் சார் நம்மளை கேட்டு சார், பேர் நீங்க சொல்லல சார். வில்லியம் கோபல்லாவா?
இல்ல இல்ல அவர் வந்து முதலாவது ஜனாதிபதி. சரியா? வில்லியம் கொப்பெல்லா வந்து முதலாவது ஜனாதிபதி. முதலாவது ஜனாதிபதி சார். பாத்தீங்கன்னா ரைட். முதலாவது வந்து நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதினு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள். ஓகேவா? சரி சார். ஓகே. அப்ப 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த ஜனாதிபதி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி. ஓகேவா? ஜே.ஆர். ஜெயவர்தன, அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரணசிங்க பிரேமதாச, டி.பி. விஜயதுங்க, சந்திரிகா அம்மையார் 2 தடவை இருக்காங்க. அதன் பிறகு திரு மஹிந்த ராஜபக்ச அவரும் 2 தடவை இருக்காரு. அதன் பிறகு மைத்திரிபால சிறிசேன, அதன் பிறகு திரு கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள், அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அதன் பிறகு தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அன்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள். அப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1978ஆம் ஆண்டு யாப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி அப்படியே வந்து கொண்டு இருக்கிறாங்க. ரைட். இப்ப பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இலங்கையின் ஜனாதிபதி எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார், அவரின் அதிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே பிள்ளைகள். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா உங்களுக்கு? ஓ சார். ஓகே ரைட். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது வந்து இலங்கையின் ஜனாதிபதி எவ்வாறு தெரிவு செய்யப்படுவாரு, அவருடைய அதிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மக்களால் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக மக்கள் தான் வாக்களிக்கணும். சரியா? ஜனாதிபதி தேர்தல்னு வச்சு அப்ப அதுல என்ன செய்வாங்க, ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த கட்சிகளை சேர்ந்த அங்கத்தோட என்ன செய்வாங்க, அந்த ஓட்டுகளை கேட்போம். ஒவ்வொரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வந்து அந்த கட்சி நிறுத்தும். அப்ப அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வாக்களிப்பாங்க. சாரி, மக்கள் வாக்குகள் மூலம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ன சொல்றது, தேர்தலில் வந்து ஜனாதிபதிக்கு தான் விரும்பிய நபரை என்ன செய்வாங்க, மக்கள் தெரிவு செய்வார்கள். அப்ப மக்களால் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். ஓகேவா? இது உங்களுக்கு ஓகே. அதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து என்ன செய்வாங்க, நடைபெறும். அதுல ஜனாதிபதியாக விருப்பம் என்ன செய்வாங்க, தேர்தலில் போட்டியிடுவாங்க. இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, அவர்களில் ஒருவருக்கு வந்து தமது வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டின் நிறைவேற்று அதிகாரியாக இருத்தல். நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதமர் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையை நியமித்தல். ஜனாதிபதியா வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் நடத்துவாங்க. பாராளுமன்ற தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய பிரதிநிதிகள்ல இருந்து என்ன செய்வாங்க, பெரும்பான்மையுடைய ஆதரவை பெற்றாங்கன்னா என்ன செய்வாரு, அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தான் என்ன செய்வாரு, பிரதமரை தெரிவு செய்வாரு. மிக முக்கியமானது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் கொண்ட அந்த அமைச்சரவை குழுவையும் வந்து அந்த அமைச்சர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முப்படைகளின் தளபதிகளை, முப்படை சொல்லலுமா, என்னென்ன படை இருக்கு முப்படை? வான்படை, கடற்படை, வான்படை, கடற்படை. இன்னொரு படை ராணுவப்படை. என்ன படை தம்பி? ரைட், தரைப்படை. அதே பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவம். சரியா? ராணுவம் அவன் தரைப்படைன்னு சொல்லுவோம். அடுத்து கடற்படை, வான்படை. அப்ப அந்த அந்த மூன்று படைகளுடைய தளபதிகள் இருப்பாங்க தானே, அந்த தளபதிகளை வந்து நியமிக்கக்கூடிய ஆற்றல் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அரச இலச்சினையினை பாதுகாத்தல், இதுவும் அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பா பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா போரையும் சமாதானத்தையும் பிரகடனப்படுத்தல். ஒரு நாட்டுக்கு எதிராக போர் செய்ய வேண்டுமா என்றால் இவர் தான் சொல்லணும், நாங்கள் யுத்தம் செய்ய போகின்றோம். அதே போல யுத்தத்தை தடுத்து சமாதானமாக இருக்க போகின்றோம் என்னாலும் இவர் தான் சொல்லணும். அப்ப நீங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நாட்டினுடைய உயர்வான அதிகாரங்கள் அனைத்தும் பாத்தீங்க சொன்னா இந்த ஜனாதிபதியிடம் காணப்படுகின்றது. பாருங்க பிள்ளைகளப்ப ஜனாதிபதி எவ்வாறு தெரிவு செய்யப்படுவாரு, அவரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்
என்னென்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுவார். மக்கள் தான் என்ன செய்யணும், தங்கள் நாட்டுக்கு யார் ஜனாதிபதியா வரணும் என்ற முடிவெடுத்து மக்கள் தான் என்ன செய்யணும், ஓட்டு போட்டு தெரிவு செய்யணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து தேர்தலால் வந்து தெரிவு செய்யப்படுவார். விளங்குதா? இப்ப நீங்க இந்த நிறைவேற்று ஜனாதிபதிகள் பார்க்கல பயில வந்து டிபி விஜயதுங்கையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களின் வாக்குகள் மூலம் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க வந்து ஏன்னா பார்லமெண்டத்தினுடைய ஆதரவை பெற்று இடைக்கால ஜனாதிபதியா இருந்தாங்க. அதுக்கு நமக்கு முக்கியமானது. விளங்குதா? ஏனைய ஜனாதிபதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் டிபி விஜயதுங்க அவர்களும் வந்து யார் நம்மட ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் பார்த்தீங்க சொன்னா தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படவில்லை. சரி, அவங்க வந்து இடைக்கால ஜனாதிபதிகள்னால அந்த பார்லமெண்டத்துடைய அதிகாரங்களை பெற்று என்ன செஞ்சாங்க, அவங்க ஜனாதிபதியாக பதவி வகித்தார்கள். யாரு ரணசிங்க பிரமதாச இறந்தவுடன் பார்த்தீங்க சொன்னா அந்த இடைக்கால ஜனாதிபதியாக டிபி விஜயதுங்க அவர்கள் பதவி வகிக்கிறாரு. அதே போல கோட்டாபய ராஜபக்ச என்ன செய்யறாரு, அவர் வந்து அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகின்ற பொழுது அந்த இடைக்காலத்துல வந்து திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து பதவி வகிக்கின்றார். அடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதமர் அதே போல பிரதமர் உள்ளிட்ட அந்த குழுவினர்கள் அமைச்சரவை குழுவை வந்து நியமிக்கிற எந்த துறைக்கு எந்த அமைச்சர் யார் அமைச்சரா வரணும் இதெல்லாம் வந்து நியமிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, இந்த ஜனாதிபதி கிட்ட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முப்படைகளுடைய தளபதி, அதுல இராணுவமா இருக்கலாம், விமானப்படையா இருக்கலாம், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பற்படையா கடற்படையா இருக்கலாம். அந்த படைகளுடைய தளபதிகளை நியமிக்கிற அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரச இலச்சினையினை பாதுகாத்து வச்சிருக்கிற அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அதே போல போரை தொடுக்க அதிகாரமும், அதே போல சமாதானத்தை பிரகடனப்படுத்துகின்ற அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கு. ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த விடயங்கள் விளையாச்சா உங்களுக்கு கேதீஸ் ஐமன் தர்சன் விளையாச்சா? அடுத்த பகுதி போமா? ஓகே சார். Okay, sir. ரைட், ஜனாதிபதியினுடைய கடமைகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ரைட், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட் ஆட்சி முறை மற்றும் ஜனாதிபதி ஆட்சி முறை இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு எப்படி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அட்டவணை ஊடாக கொடுத்திருக்காங்க. அப்ப அதை நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அது பார்லமெண்ட் ஆட்சி முறை ஆரம்பத்திலே பார்த்தோம், பார்லமெண்ட் அரசாங்க முறை, அதே போல ஜனாதிபதி அரசாங்க முறை, இந்த ரெண்டு முறையும் பார்த்துட்டோம். இப்ப இந்த ரெண்டு முறைக்கும் இடையிலான அந்த வேறுபாடுகள் இருக்கு தானே, அந்த வேறுபாடுகள் தொடர்பான ஒரு அட்டவணை நம்ம வந்து தற்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த அட்டவணை வந்து யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? ஐமன், கேதிஸ், தர்சன் சொல்ல இயலுமா? ஓகே, நானே சொல்கின்றேன். நானே வேகப்படுத்துறேன். ரைட், பாருங்க பிள்ளைகள் வந்து இந்த பார்லமெண்ட் அரசாங்க முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம பார்த்தோம் வந்து பிரதமர் தலைமையிலான என்ன இருப்பாங்க அமைச்சரவை, அதே போல அவங்களிடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் கையாளப்படும். இது மிக முக்கியமானது. பார்லமெண்ட் அரசாங்க முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் அவர்களிடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் காணப்படும். ஜனாதிபதி முறையில பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அதாவது நிறைவேற்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? ஜனாதிபதி கிட்ட இருக்கும். பார்லமெண்ட் ஆட்சி முறையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் தலைமையிலான அந்த அமைச்சர்கள் கொண்ட குழுவிடம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரங்கள் நிறைவேற்ற அதிகாரங்கள் காணப்படும். ஜனாதிபதி முறையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்ற அதிகாரம் முழுவதும் யாரிடம் இருக்கும்?
ஜனாதிபதி கிட்ட இருக்கும். ரைட். அடுத்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு காணப்படும். சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் பாத்தீங்கன்னு சொன்னா நெருங்கிய தொடர்பு காணப்படும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா சேய்மை, அந்த தொடர்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரமா இருக்கும். பிரதமர் ஆட்சியில பார்க்கலாம் வந்து சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த ஆட்சியில. ஜனாதிபதி ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையே பாத்தீங்கன்னு சொன்னா இடைவெளி, அதான் சேய்மைன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் இடையில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சேய்மை காணப்படும். அடுத்து பார்க்கலாம் வந்து சட்டத்துறை ஊடாக நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படும். எங்க பிரதமர் தலைமையிலான அந்த ஆட்சி முறையில சரியா சட்டத்துறை ஊடாக தான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படும். என பார்லமென்ற ஆட்சி முறை, அதாவது பிரதமர் தலைமையிலான அந்த ஆட்சி முறையில. ஜனாதிபதி ஆட்சி முறையில நீங்க பார்க்கலாம் வந்து எப்படி சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் தனித்தனியாக தெரிவு செய்யப்படும். சட்டத்துறையும் அதே போல நிறைவேற்றுத்துறையும் என்ன செய்யும் வந்து தனித்தனியான முறையில தெரிவு செய்யப்பட்டதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரமானது அதன் நடவடிக்கைகள் தொடர்பான சட்டத்துறைக்கு கூட்டாக பொறுப்பு கூற வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏன்னா நிறைவேற்று அதிகாரமானது அதன் நடவடிக்கை தொடர்பாக சட்டத்துறைக்கு கூட்டான முறையில வந்து பொறுப்பு கூற வேண்டி ஏற்படும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா பரஸ்பர தங்கியிருப்பு காணப்படும். ஒன்றுல இருந்து ஒன்று என்ன செய்யும்? தங்கி இருக்கக்கூடிய தன்மை இந்த பக்கம், அதாவது ஜனாதிபதி அரசாங்க முறையில நம்ம வந்து பார்க்கலாம். சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே என்ன செய்யும்? பரஸ்பர தங்கியிருப்பு இருப்பதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் வந்து பார்லமெண்ட் அரசாங்க முறையில எப்படி சட்டத்துறையினால் நிறைவேற்று அதிகாரத்தை பதவியிலிருந்து நீக்க முடியும். அதாவது சட்டத்துறையினரால் என்ன செய்யணும்? நிறைவேற்று அதிகாரத்தை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஜனாதிபதி அரசாங்க முறையில பார்க்கலாம் சட்டத்துறையால் நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா வந்து நிறைவேற்று அதிகாரம் வந்து கட்டுப்படாம இருக்கின்ற தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பார்லமெண்ட் ஆட்சி முறைக்கும் ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு இடையான வேறுபாடு. சரியா? முதல்ல பார்த்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரசாங்க முறைகளின் வகை, அதுல வந்து 2 முறை பார்த்தோம். ஒன்று பார்த்தோம் வந்து பார்லமென்ற அரசாங்க முறை. இரண்டாவது பார்த்தோம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஜனாதிபதி அரசாங்க முறை. இந்த 2 முறையும் பார்த்துட்டோம். ரைட். அப்ப இந்த பார்லமென்ற அரசாங்க முறையிலையும் ஜனாதிபதி அரசாங்க முறையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேறுபாடை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, பார்லமெண்ட் அரசாங்க முறையில வந்து பிரதமர் தான் செய்வாரு, அங்கே பிரதான பதவி வைக்கக்கூடிய நபரா இருப்பாரு. பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் இருப்பாங்க தானே, அந்த அமைச்சர்கள்லாம் இணைந்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா அவங்களோட கையில தான் என்ன செய்யும்? அந்த முழு அதிகாரமுமே காணப்படும். பிரதமரோட சேர்த்து அந்த அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களோட தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முழுமையான அதிகாரம் வந்து காணப்படும். இதே ஜனாதிபதியை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று அதிகாரம் என்ன செய்யும்? முழுமையாக என்ன செய்யும்? ஜனாதிபதியினால் கையாளப்படும். முழுமையான அதிகாரம் நீங்க பார்க்கலாம் வந்து ஜனாதிபதியினால் வந்து கையாளப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு காணப்படும். சட்டத்துறைக்கும் அதே போல நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே நெருக்கமான ஒரு தொடர்பு காணப்படுவதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனா வந்து ஜனாதிபதி அரசாங்க முறையில சட்டத்துறைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னு சொன்னா சேய்மைன்னு சொன்னா ஒரு இடைவெளி தன்மை காணப்படுவதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இப்படி வந்து சட்டத்துறை ஊடாகத்தான் என்ன நடக்கும்? இந்த நிறைவேற்று துறை வந்து தெரிவு செய்யப்படுற தன்மையை பார்க்கலாம். சட்டத்துறை ஊடாக நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுகின்ற தன்மையை பார்க்கலாம்.
மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் தனித்தனியாக தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நிறைவேற்று அதிகாரமானது அதன் நடவடிக்கை தொடர்பான சட்டத்துறைக்கு கூட்டான முறையில பொறுப்பு கூற வேண்டி வரும். ஆனா மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையே பரஸ்பர தங்கியிருப்பு கிடையாது. சாரி, ரைட். இறுதியா பார்க்கலாம், சட்டத்துறையால் நிறைவேற்று அதிகாரத்தை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆனா சட்டத்துறையால் என்ன செய்யணும்? நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இதுதான் இங்க வந்து பார்க்கிறோம். அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறைக்கும் ஜனாதிபதி ஆட்சி முறைக்கும் இடையிலான வந்து வேறுபாடு. ரைட் பிள்ளைகள், அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு கடைசியா பார்த்த பகுதி கேதிஸ் தர்சன் விளங்குச்சா? ரைட், நம்ம என்ன செய்வோம்? இறுதியாக நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் செல்வோம். ரைட், பாராளுமன்ற ஆட்சி முறைக்கும் அதே போல ஜனாதிபதி ஆட்சி முறைக்கும் இடையிலான வந்து வித்தியாசங்கள் தொடர்பான, அதாவது வேறுபாடுகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இறுதியாக வந்து பார்க்கலாம், வந்து இந்த பிரஜைகள் பிரதான கடமைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை பார்த்துட்டு இன்றைய வகுப்பை நம்ம வந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். சரியா? ரைட், பாப்பேன் பாருங்கன்னு சொன்னா அந்த பிரஜைகளின் பிரதான கடமைகள் தொடர்பா நம்ம மேலோட்டமான முறையில பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வகுப்பை நிறைவு கொண்டு வருவோம். பிரஜைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிரதான கடமைகளை வந்து 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட ரீதியான கடமைகள்னு சொல்றாங்க. ஒன்று என்ன சொல்றாங்க? சட்ட ரீதியான கடமைகள். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அரசுக்கு என்ன செய்யறதும் கட்டாயம் வரி செலுத்தணும். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தன்மை சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு வந்து கட்டாயம் என்ன செய்யணும்? வரியை செலுத்த வேண்டிய தன்மை இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நடைமுறையில் உள்ள சட்டங்களை மதித்தல். இது மிக முக்கியமானது. சரியா? நடைமுறையில் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களை வந்து மதிக்கக்கூடிய தன்மை, கட்டாயம் செய்ய அதுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை வந்து இந்த பிரஜைகளுக்கு இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் யாப்பை பாதுகாத்தல். இது மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது அரசியல் யாப்பை பாதுகாக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சட்ட ரீதியான கடமையா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், சட்டம் மற்றும் சமாதானத்தை பாதுகாக்க உதவுதல். அதாவது மீறினால் தண்டனை கிடைக்கும். இப்ப சட்டங்களுக்கு அமைவா செயற்பட்டா தான் நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஆட்சி முறையை வந்து சிறப்பான முறையில கொண்டு போகலாம். சட்டங்களை மீறும் பொழுது என்ன செய்யப்படும்? சட்டத்தை மீறும் பொழுது அதுக்கான தண்டனை என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டி வரும். சரியா? அதே போல இந்த சமாதானத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கின்றது. அடுத்து பார்க்கலாம் வந்து இந்த பண்பாட்டு ரீதியான கடமை. இப்ப முதல்ல பார்த்த விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்ட ரீதியான கடமை. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பண்பாட்டு ரீதியான கடமை. அதுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியோரை மதிக்கிறது. இது மிக முக்கியமானது. விளங்குதா? அதாவது நம் பண்பாடு ரீதியாக மேற்கொள்கின்ற கடமை பெரியோரை மதிக்கிறது. அடுத்து பார்க்கலாம் சமூக பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல். இது மிக முக்கியமானது. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் சமூகத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஒதுக்கி வைக்கப்படுவோம். எனவே சமூகம் கூறுகின்ற அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதே போல பண்பாட்டுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா பண்பாட்டு விடயங்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் உட்பட வேண்டும். அல்லது முக்கியமானது பார்த்தீங்கன்னா பெரியோரை மதிக்கிறது. ஏன்னா சமூக பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல். இதற்கு நீதிபதியாக விளங்குவது மனசாட்சியாகும். அப்போ அதை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சொன்னா மனசாட்சிப்படி நீங்க நடக்கணும். மனசாட்சிப்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில் உள்ள
பண்பாடு பழக்க வழக்கங்களை நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமாக கடைபிடிப்பீங்கள். ஒருவர் மனசாட்சிக்கு விரோதமாக செயற்படும் பொழுதுதான் அவர் என்ன செய்வாரு? தீமையான பாதையில செல்லக்கூடிய தன்மை ஏற்படும். மனசாட்சிப்படி அவர் வாழ்க்கையை வாழ்வார் என்றால் என்ன செய்வார்? அவரு சமூகம் ஏற்றுக்கொள்கின்ற நபரா என்ன செய்வாரு? சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ஓகே பிள்ளைகள், அப்ப இன்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் பார்த்தோம். அது மிக முக்கியமானது அரசாங்க முறையின் வகைகள் பார்த்தோம். அதுல பார்லமெண்ட் அரசாங்க முறை, ஜனாதிபதி அரசாங்க முறை பார்த்தோம். அதன் பிறகு முக்கியமா பார்லமெண்ட் அரசாங்க முறை என்றால் என்ன, அது தொடர்பான விளக்கத்தை பார்த்தோம். அதே போல ஜனாதிபதி அரசாங்க முறை என்றால் பார்த்தோம், அந்த விடயம் தொடர்பான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்து ஜனாதிபதி அரசாங்க முறைக்கும் பார்லமெண்ட் அரசாங்க முறைக்கும் இடையிலான வேறுபாடுகள் பார்த்தோம். இறுதியா பார்த்தோம் இந்த பிரஜைகளின் கடமை தொடர்பாக பார்த்தோம். அது 2 விடயங்கள் பார்த்தோம். ஒன்று சட்ட ரீதியான கடமை, இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பண்பாட்டு ரீதியான கடமை. ஓகேவா? ரைட். அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் என்ன செய்வோம்? மற்றும் ஒரு வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். குட் நைட். Good night, sir.